السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في محكم القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله فقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال نبينا أيضا: اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். இறைவனால் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஜுமுஆ எனும் வணக்கத்தை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்றாக குழுந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது இது இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கும் இந்த மார்க்கத்தை வளர்ப்பதற்குமான முழு பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கைவசம் வைத்திருக்கிறார். இறைவன் தன்னுடைய திருமறையில இதை பற்றி சொல்லும்போது, யுரீதுன யுத்ஃபியூ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஜோதியை ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு பின்னூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன், காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை தன்னுடைய ஒளியை பூர்த்தியாக்கியே தீர்வான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கான முழு பொறுப்பு தன் கைவசம் தான் இருக்கிறது, நான் தான் இதை வளர்த்து கொண்டிருக்கிறேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். உண்மையிலேயே இந்த வசனத்தை நாம சந்திக்கக்கூடிய நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு உறுதிப்பாட்டை தருகிறது. காரணம், இன்றைக்கு இந்த உலகத்துல இஸ்லாம் விமர்சிக்கப்பட்டதை போல, இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் விமர்சனம் செய்யப்பட்டது போல, முஸ்லிம்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட அநீதிகளை போல இந்த உலகத்திலே வேறொரு சமூகத்திற்கு தொடுக்கப்படவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை பெரும் அடக்குமுறைகளை, அத்தனை பெரும் விமர்சனங்களை இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் சந்தித்திருக்கிறது. இது போன்ற விமர்சனங்கள் வேறு எந்த ஒரு மதத்திற்கோ, வேறு எந்த ஒரு இயக்கத்திற்கோ அல்லது வேறு எந்த ஒரு சித்தாந்தத்திற்கோ முன்வைக்கப்படுமையானால் கண்டிப்பாக அவைகளெல்லாம் இருந்த இடம் தெரியாமல், தடம் தெரியாமல், காணாமல் போயிருக்கும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால், இவ்வளவு விமர்சனங்களுக்கு மத்தியிலே வளர்கிறது என்றால், இத்தனை குறைபாடுகளுக்கு எதிரிகள் முன்வைக்கக்கூடிய பொய்யான அவதூறான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் இஸ்லாம் வளர்கிறது என்றால், உண்மையிலேயே அல்லாஹுதான் இந்த மார்க்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிறான், இறைவன் தான் மக்களை இந்த சிந்தனையை நோக்கி மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நம்மால் நிதர்சனமான நிகழ்வுகளின் மூலம் உணர முடிகிறது. அதே நேரத்தில் இறைவன் இந்த மார்க்கத்திற்கான முழு பொறுப்புதாரியாக, இதை பாதுகாப்பதற்கு, இதை வளர்ப்பதற்கான முழு உரிமை இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில்
இறைவனுடைய இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான பொறுப்பும் பங்கும் நமக்கும் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் உணர வேண்டும். வெறுமனே இஸ்லாத்திலே வாழ்வது பெரிய நோக்கம் அல்ல, அது பெரிய சாதனை அல்ல. நான் இறக்கும் போது என் மூலமாக ஒருவராவது இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாரா, ஒருவராவது இணை வைப்பிலிருந்து விடுபட்டிருக்கிறாரா, ஒருவராவது பிதஅத்திலிருந்து மீண்டு வந்திருக்கிறாரா என்ற என்னுடைய வாழ்வை நான் திருப்பி பார்க்கும் போது அப்படி ஒரு நபர் இருப்பாரேயானால் அதுதான் நான் வாழ்ந்த வாழ்க்கை சாதனை என்பதற்கான அளவுகோல். இறைவன் அப்படித்தான் மூமின்களை வாழச் சொல்கிறான். இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான், இன்னல்லாஹ் அஷ்ஷரா மினல் முஃமினீன் அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் விலக்கி வாங்கி கொண்டான். எதற்காக? பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்பதற்காக. சுவனத்தை அடைய வேண்டும் என்ற ஆசை எதிர்பார்ப்பு உனக்கு இருக்குமே, ஆனால் உன்னுடைய உயிர் உனக்கானதல்ல, உன்னுடைய செல்வம் உனக்கானதல்ல. இரண்டையும் நீ எனக்கு தந்துவிடு. அப்படி என்றால் என்னுடைய பாதையில், என்னுடைய வழியில், என்னுடைய மார்க்கம், என்னுடைய சித்தாந்தம் இது மக்கள் மன்றத்திலே வேறு ஊன்றுவதற்கான முயற்சியிலே நீ களமிறங்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். நாம இஸ்லாத்தை ஏற்றிருக்கோமே, ஆனால் இந்த இஸ்லாம் வளருவதற்கு அல்லது இந்த செய்திகளை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான நம்முடைய பங்களிப்புகள் என்ன என்பதை சிந்திக்க வேண்டிய, அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்பந்தமும் நம்மிடத்தில் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து நம்முடைய உள்ளங்களிலே தொற்றிருக்கிறது என்றால், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக நாம் ஏற்றிருக்கோம் என்றால் இது சாதாரணமான விஷயம் அல்ல. இந்த இஸ்லாத்தினுடைய வரலாற்று பக்கங்களில் இந்த இஸ்லாம் நம்மை எப்படி சேர்ந்தது என்ற வரலாறுகளில் ஏராளமான தியாகங்கள் நிறைந்திருக்கிறது, பலருடைய அர்ப்பணிப்புகள் நிறைந்திருக்கிறது. தியாகம் இல்லாமல், இழப்பு இல்லாமல் இஸ்லாத்தை நம்மால் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை இத்தனாயிரம் ஆண்டுகள் கடந்து நிற்கிறது என்றால் இந்த வரலாற்று பாதையில் எத்தனை நபர்களுடைய தியாகங்கள் இருக்கும், எத்தனை பேருடைய இழப்புகள் இருக்கும், எத்தனை நபர்களுடைய அர்ப்பணிப்புகள் இருக்கும். வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள், ஆனால் அதில் ஏராளமான செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பலருடைய வாழ்க்கை பாடத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைய தினத்தில் இந்த இஸ்லாம் பரவியதற்கும் இந்த மார்க்கத்தினுடைய செய்திகள் மக்கள் மன்றத்தில் எடுத்துரைக்கப்பட்டதற்கும் இளைஞர்கள் எத்தனை பெரும் பங்கை கொடுத்தார்கள், இளைஞர்கள் எத்தனை பெரும் அர்ப்பணிப்பை செய்தார்கள் என்பதை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் அவர்களை குறைப்படுத்த வேண்டும், மட்டப்படுத்த வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, யதார்த்த நிகழ்வை உங்களுக்கு எடுத்து சொல்றேன். இப்படிதான் இருக்குது. இன்றைய இளைஞர்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் இரண்டாவது, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல். இஸ்லாத்தின் அடிப்படையில வாழ்வதற்கு கூட முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. பேரு என்னப்பா? பேரு அப்துல் ரஹ்மான் இருக்குது, அப்துல்லான் இருக்குது, இப்ராஹிம் இருக்குது, காதர்னு இருக்குது. செயல், அவனுடைய செயலுக்கும் அவனுடைய பேச்சுக்கும் அவனுடைய நடைமுறைக்கும் எதுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்வை இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. நீங்கள் இஸ்லாத்திலே வாழ்வதற்கே பெரும் தியாகம் செய்ய வேண்டிய நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய செய்திகளை, இறைவனுடைய வசனங்களை, இறை தூதருடைய போதனைகளை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு நபிகளாருடைய காலகட்டத்திலே வாழ்ந்த இளைஞர்கள் எத்தனை பெரும் இழப்புகளை சந்தித்தார்கள், எத்தனை பெரும் விலை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த செய்திகள்லாம் நமக்கு சரியான முறையில் சொல்லப்படவில்லையா என்று தெரியவில்லை. இன்றைய இஸ்லாமிய இளைஞர்கள் தங்களுடைய ஆற்றலை, தங்களுடைய சக்தியை மறந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வு. இன்றைக்கு நம்முடைய கரங்களில் திருமறை குர்ஆன் இன்றைக்கு
ஒரே தொகுப்பாக, ஒரே புத்தகமாக நாம் பேசக்கூடிய நம்முடைய தாய்மொழியின் அடிப்படையிலே அதனுடைய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் பெயர்க்கப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கரங்களில் இருக்கிறது. உலகத்திலே அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் இருக்கும் என்றால் அது திருமறை குர்ஆன் தான் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை பெரும் திருமறை குர்ஆனுடைய வரலாற்று நிகழ்வை நீங்கள் எடுத்து பாருங்கள். இன்றைக்கு குர்ஆன் இருக்குல்லங்க, இந்த குர்ஆன் இன்றைக்கு வருவதற்கு முன்பு இதை தொகுத்தவர்கள் யார், இதை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்த்தவர்கள் யார், இத்தனை பெரும் மாபெரும் பணியை செய்தவர்கள் யார்? இளைஞர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மரணத்திற்கு பிறகு யமாமா என்கிற ஒரு யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யமாமா யுத்த களத்திலே ஏராளமான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம். அந்த யுத்த களத்திலே ஏறத்தாழ லட்சத்திற்கு நெருக்கமான நபித்தோழர்கள் அங்கே பங்கு பெற்றிருக்கிறார்கள். கடுமையான யுத்தம், பெருங்கொண்ட சேதம். அந்த யுத்தத்திலே ஏறத்தாழ திருமறை குர்ஆனை மனனம் செய்த பல நபித்தோழர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்ப இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து சொல்கிறார்கள், அபூபக்கரே, நாம திருமறை குர்ஆனை எழுத்து வடிவிலே கொண்டு வர வேண்டும், ஒரு தொகுப்பாக, ஒரு புஸ்தகமாக அதை பாதுகாப்பதற்கான ஒரு ஏற்பாட்டை நம்ம செய்யணும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். ஏன்? குர்ஆனை மனப்பாடம் செஞ்ச நிறைய பேர் இந்த யுத்த களத்துல இறந்துட்டாங்க. சரி, யுத்த களத்துல இறக்கலன்னு வைங்க, வயசாகி இறப்பாங்கல்ல, போருக்கு போய் சாகணுன்றது இல்லைங்க, மனசுலதானே இருக்குது. நமக்கு வயசுல நம்மளும் இறக்கத்தானே செய்வோம். இப்ப வெறுமனே மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால் மட்டும் போதாது, அதை எழுத்து வடிவிலே இன்னொரு ஒரு சேஃப்டி ஏற்பாடாக நம்ம செஞ்சு வைக்கணும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல இதனுடைய காரண காரியத்தை எல்லாம் சொல்லி விளக்கி இதை செய்தே ஆக வேண்டும் என்ற சூழலை அற்புதமாக விளக்கி சொல்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒத்துக்கொண்டார்கள். இப்ப இதை யார் செய்யறது? குர்ஆனை தொகுக்கணும், ஒரு ஏற்று கொண்டு வரணும். இந்த வேலையை இப்போது யார் செய்வது? இந்த பணியை யார் எடுப்பது? ஏனென்றால் இது சாதாரணமான பணி அல்ல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஏற்பாடு இல்லைங்க. அன்றைக்கு எழுத்து வடிவில் எப்படி நீங்க தொகுப்பீங்க? எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்பீங்க? குர்ஆனை பொறுத்தவரையிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையிலே ரசூலுல்லாஹ் வஹி செய்தி வந்த உடனே சொல்லுவார்கள், யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ எழுத தெரிந்தவர்கள் எழுதி வச்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் எழுத படிக்க தெரியாதுல்ல, எழுத தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. அவங்க வந்தவங்க அவங்களுக்கு என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளை எழுதி வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு 2 வசனம் வருதா, 2 வசனத்தை சொல்லுவாங்க, அவர் எழுதி வச்சுட்டு போயிடுவார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு 5 வசனம் வருதா, 5 வசனத்தை சொல்லுவாங்க, அதை எழுதுவாங்க. இப்படி ஆளாளுக்கு யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் எழுதி வைத்துக் கொண்டிருந்தார்கள். மனநத்தில் இருந்தது. எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து சரி செய்து அதை ஒரு தொகுப்பாக கொண்டு வருவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல, மிக கடுமையான காரியம். அந்த காரியத்தை செய்வதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்தது யார்? மாபெரும் பழம்பெரும் நபிகளாரோடு காலகட்டத்திலே வாழ்ந்து பல அனுபவங்களை பெற்ற வயது முதிர்ந்த நிதானத்தோடு செயல்படக்கூடிய நபர்களை தேர்வு செய்யவில்லை, ஒரு இளைஞரை தேர்வு செய்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் என்கிற இளைஞரை அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், நீதான் இந்த பணியை எடுத்து செய்ய வேண்டும். காரணம், அந்த ஷாபுன் ஆக்கிலுன், நீர் இளைஞராக இருக்கிறீர், புத்தி கூர்மை உள்ளவராக இருக்கிறீர், நபிகளாருடைய இறை செய்தியை எழுதக்கூடியவராக, வஹியை எழுதக்கூடியவராக இருக்கிறீர், இந்த பொறுப்பை நீர்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு இளைஞருடைய கையிலே அந்த பொறுப்பை கொடுக்கிறார்கள். பெரும் கஷ்டத்தோடு பெரும் சிரமத்தோடு அந்த வேலையை அவர் செய்து முடிக்கிறார். முடித்துவிட்டு அவர் சொல்கிறார், எனக்கு மலைகளில் ஒரு மலையை புரட்ட வேண்டும் என்ற காரியம் கொடுக்கப்பட்டிருந்தால் கூட எனக்கு இலகுவாக இருந்திருக்கும். மலை இருக்குல்லங்க, இந்த மலையை உடைச்சு தள்ளிருப்பா, ஒரே ஆளா இருந்து இந்த மலையை உடைச்சு தள்ளிரு என்று சொல்லியிருந்தா கூட எனக்கு அது ரொம்ப லேசா இருந்திருக்கும். ஆனால் திருமறை குர்ஆனை தொகுப்பதற்கு அத்தனை பெரும் கஷ்டங்களை நான் சந்தித்தேன். சாதாரணமான கஷ்டம் அல்ல. 2 வசனத்தை தேடி அலைகிறார். சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 வசனம்.
அது யாரோ ஒருத்தர் இருக்குது, அவரை தேடி அலைகிறார். 2 வசனத்துக்கு இந்த நிலைமைனா, இந்த மாதிரி குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் யார் யார் கையில இருக்குதோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருப்பாங்க. எல்லாரும் மதீனாவுல மக்காவுல இருக்க மாட்டாங்கல்ல, வியாபாரத்துக்கு வரவங்க போறவங்க தானே. யமன்ல சிலது இருக்கும், ஈராக்ல இருக்கும், பல ஊர்களுக்கு சிரியாவுக்குள்ள இருக்கும். இப்படி பல ஊர்களிலே அந்த வசனத்தினுடைய பிரதிகள்ல ஒவ்வொரு ஊரா போய் அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட அந்த விஷயத்தை வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து சேர்ப்பது என்பது எத்தனை பெரிய சிரமம். அந்த வேலையை பார்த்தவர் ஒரு இளைஞர். அவருடைய தியாகத்தால், அவருடைய அர்ப்பணிப்பால் தான் இன்றைக்கு நாம் திருமறை குர்ஆனை கையில் வைத்திருக்கிறோம் என்றால், இந்த இஸ்லாமிய வரலாற்றில் திருமறை குர்ஆனுடைய பங்களிப்பு எத்தனை பெரும் பங்களிப்பு. அந்த திருக்குர்ஆனுடைய செய்திகள் பரப்பப்படுகின்ற காலமெல்லாம் இந்த இளைஞருடைய தியாகமும் வரலாற்றில் பேசப்படுகிறது என்றால், இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் செய்த தியாகம் எத்தனை பெரியது, எத்தனை பெரிய தூய்மையானது. வெறுமனே உடல் உழைப்பால் மட்டுமல்ல, தன்னுடைய உயிரால் தியாகம் செய்தார்கள். இஸ்லாத்தை தங்களுடைய உயிரோடு, வாழ்வியல் நெறியோடு கலந்து விட்டதனால அதற்காக எதை வேண்டுமானாலும் கொடுப்பதற்கு இளைஞர்கள் கூட்டம் தயாராக இருந்தார்கள். ஒரு வயசானவர், ஒரு முதுமையை அடையக்கூடியவர், அவர் ஒரு வேலையை செய்கிறார், தியாகம் செய்கிறார் என்றால் அதுல கூட ஒரு காரணத்தை நம்ம சொல்லலாம். எல்லாம் பார்த்தவர் தானுங்க, அனுபவம் பெற்றவர் தானுங்க, நல்லது கெட்டது அவருக்கு தெரியுங்க, அவர் எடுக்கிற முடிவு சரியா இருக்குங்க என்று கூட சொல்லிவிட்டு கடந்து போகலாம். ஆனால் இளைஞர்கள் சான்ஸே இல்லை. அந்த மாதிரியான விஷயத்தை தன்னுடைய கைகளில எடுத்து செயல்பட்டு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய காலகட்டத்தில் மதீனாவுல 70 இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் காரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். அப்படி என்றால் திருக்குர்ஆனை மனனம் செய்த 70 இளைஞர்கள், முத்தான இளைஞர்கள். இந்த 70 இளைஞர்களுடைய வேலை என்ன? பள்ளிவாசலில் இருப்பார்கள். பள்ளிவாசலுக்கு என்ன தேவை? பள்ளிவாசலிலே மக்கள் குடிப்பதற்கு தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பி வைப்பார்கள். பள்ளிவாசலை தூய்மை செய்வார்கள். பகல் நேரத்தில், மாலை நேரத்தை அடைந்து விடுவார்களே, ஆனால் சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா பள்ளியை விட்டவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். எங்கே? நம்ம பசங்க போவாங்கல்ல, தெரு முனையில் நின்றுகிட்டு, டீ கடை முக்கில் நின்றுகிட்டு, எதையாவது ஒண்ணு, என்ன பேசுறான்னு அவனுக்கும் தெரியாது, கேட்கிறவனுக்கும் புரியாது, எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு மணிக்கணக்கில். அப்படியா? இந்த இளைஞர்கள் பள்ளிவாசலை விட்டு வெளியே செல்வார்கள். பள்ளியில இருக்கக்கூடியவங்க நினைப்பாங்களா அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு. பள்ளியில இருந்த பசங்க திடீர்னு பள்ளியில இல்லாட்டி நம்ம என்ன நினைப்போம்? சரி வீட்டுக்கு போயிருப்பாங்க போல, அப்படிதான் நினைப்போம். அப்படிதான் நினைப்பாங்களாம். வீட்டுல உள்ளவங்க நினைப்பாங்களா அவங்க பள்ளியில இருக்காங்க போல, இன்னும் வீட்டுக்கு வரலையே, அப்ப பள்ளிவாசல் தான் இருக்கிறாங்க என்று வீட்டுல உள்ளவங்க நினைப்பாங்களாம். ஆனா இவர்கள் இந்த 2 இடங்களுக்கும் செல்ல மாட்டார்கள். எங்கே செல்வார்கள்? மதீனாவுடைய கடைகோடி ஓரத்திலே சென்று விடுவார்கள். அங்கே சென்று என்ன செய்வார்கள்? எத்ததாரசூன், நபிகளாரிடத்திலே எதையெல்லாம் மார்க்க கல்வியாக கற்றார்களோ அதை ஒருவருக்கொருவர் சொல்லி பார்த்துக் கொள்வார்கள். நான் இந்த செய்தியை கேட்டேன், இது சரிதானா அப்படின்னு கேட்கிறது. கரெக்டா சொல்றேனா? அவரு சொல்லுவாரு, நான் இந்த செய்தியை கேட்டேன், அது சரிதானா நீ பாரு. இப்படியே மாறி மாறி மார்க்கத்தினுடைய செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த இளைஞர்களை அளவு கடந்து நேசித்தார், ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. இளைஞரா இருக்காரு, மார்க்க தொடர்புல இருக்கிறாங்க, மார்க்க பணிக்காக தங்களுடைய நேரத்தை செலவிடுகிறார்கள் என்னும் போது நபிகளார் அந்த இளைஞர்கள் மீது அத்தனை பெரிய அன்பும் நேசமும் வைத்திருந்தார்கள். ஒரு நாள் பனு ஆமீர் என்கிற குலத்தாருக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற பேச்சில் அந்த ஊர் மக்கள் தூரத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு மார்க்கத்தை பத்தி எடுத்து சொல்லணும், குர்ஆனை பத்தி எடுத்து சொல்லணும், இஸ்லாத்தை பற்றி விளக்கணும், அதற்காக எங்களுக்கு ஏதேனும் ஆட்களை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்று வந்து கேட்கிறார்கள். இது உண்மையிலே கேட்கவில்லை, நயவஞ்சகமாக பசப்பு தன்மையோடு நபிகளார் உருவாக்கிய இந்த இளைஞர் படையை சிதைக்க வேண்டும், சித்தாபிட்டம் ஆக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து கேட்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய வார்த்தையை நம்பி இந்த 70 இளைஞர்களை அனுப்பி வைக்கிறாங்க. நீங்க போங்க, அந்த கூட்டத்தாருக்கு மார்க்கத்தை சொல்வதற்காக நீங்க போங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த 70 நபர்களை, முத்தாக எடுக்கப்பட்ட 70 இளைஞர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அனுப்பி வைக்கிறார். அனுப்பப்பட்ட உடனே அந்த 70 இளைஞர்களை தந்திரமாக அவர்களுடைய இடத்திற்கு வர வைத்து விட்டு, அந்த எதிரி படையில உள்ளவர்கள் அந்த ஒரு இடத்துல நிக்கிறாங்க. இங்க இருந்து இவங்க பாக்குறாங்க அவங்க நிக்கிறத. அந்த கூட்டத்தினுடைய தலைவர் 70 இளைஞர்களுக்கான ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய ஹராம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் சொல்கிறார், நான் முதல்ல போறேன். ஏன்னா அவங்க இஸ்லாத்தை ஏற்காதவங்க, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா நமக்கு கஷ்டம். முதல்ல நான் போறேன், நான் போய் பேசுறேன். அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால், என்னுடைய கருத்தை, இந்த இஸ்லாத்துடைய செய்தியை புரிந்து கொள்வார்கள் ஆனால் நான் சொல்றேன், அப்புறமேட்டு நீங்க உள்ளக்க வாங்க, எல்லாரும் போய் மொத்தமா மாட்டிக்க வேணாம் என்ற எண்ணத்துல அவர் மட்டும் தனியா போறாரு. சென்று பேச ஆரம்பிக்கிறாரு, இஸ்லாத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இறைவனுடைய தன்மைகளை பற்றி, இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை மக்களை பார்த்து அவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரு. பேசும்போது இவர் இப்படி பேசுறாருங்க, அவருக்கு முன்னாடி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் பின்னாடி கண்ணை காட்டுறான். பின்னாடி இருந்து ஒரு அம்பு குத்தப்படுகிறது. குத்தினால் அவருடைய வயிற்று பகுதியை பிளந்து கொண்டு அப்படியே அந்த அம்பு வெளியே வந்து நிக்குது. ரத்தம் பீரிட்டு வெளிகிறது. நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், கருவறுக்கப்பட்டிருக்கிறார்கள், மோசடி செய்திருக்கிறார்கள். இப்படி இவர்களை நம்பி வந்தோமே, நம்மை கொலை செய்கிறார்களே, கொலை செய்து விட்டார்களே, நம்மோடு வந்த மற்றவருடைய நிலைமை என்னவாகுமோ என்ற கவலையிலே, பயத்திலே, பதட்டத்திலே சிக்காமல் இந்த ஹராம் என்கிற தோழர் என்ன செய்கிறார்னா, அவருடைய உடம்பில் இருந்து வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து தன்னுடைய மேனியிலே தடவிக்கொண்டு அவர் சொல்கிறார், அல்லாஹு அக்பர், ஃபுஸ்து வ ரப்பில் கஅபா, காபாவுடைய இறைவன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன். இந்த நாளிற்காகத்தான் நான் காத்து கொண்டிருந்தேன். என்னுடைய உயிரையும் என்னுடைய பொருளையும் அல்லாஹ்விற்காக நான் விலை பேசி விட்டுவிட்டேன். நான் சொர்க்கம் செல்ல தயாராகிவிட்டேன் என்ற சந்தோஷத்திலே, தனக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை எல்லாம் மறந்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட ஷஹீதாகிவிட்டேன் என்ற சந்தோஷத்தில் இருக்கிறார். பின்னாடி இருந்த அத்தனை 70 நபித்தோழர்களையும் கழுத்தறுத்து கொலை செய்யப்படுகிறார். இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்கு சென்று சேருகிறது. சேர்ந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடுமையாக கவலைப்படுகிறார்கள். இஸ்லாமிய வரலாற்றுல ரசூலுல்லாஹ் எவ்வளவோ சோதனைகளை சந்திச்சிருக்காங்க, பத்ர் யுத்தங்களை சந்திச்சிருக்கிறாங்க, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எத்தனையோ நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறாங்க. அதிலெல்லாம் கவலைப்படாத அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த 70 நபித்தோழர்கள் கொல்லப்பட்டதற்காக குனூத்து நாசிலா என்கிற சாப அழைப்பை கேட்கக்கூடிய பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா, அவனை அழிச்சிரு, நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டானே. 70 பேர் எப்படி முத்தாக இருந்த 70 சஹாபாக்கள் இப்படி கொண்டுட்டாங்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஜீரணிக்க முடியவில்லை. பல நாட்கள் குனூத்து நாசிலா என்கிற பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்றால், அந்த இளைஞர்கள் மீது நபிகளார் வைத்த நேசம் அத்தனை பெரும் நேசம். இப்படி அவர்களுடைய இழப்பினால், தியாகத்தினால், அர்ப்பணிப்பினால் தான் இன்றைக்கு இஸ்லாம் இன்றைக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய இளைய சமுதாயத்திற்கு எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்வதற்கு, வாழ்ந்து பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய நிலைமை என்பது அப்கிரேடான நிலைமை. முதல்ல வாழ்வதற்கு அவர்களுக்கான வழிகாட்டுதலை நாம் செய்ய வேண்டும். இந்த செய்திகள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டிய மிக முக்கியமான, நாம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்ற தகவலை சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.